Hi, welcome back viewers, welcome back to my channel WinTrader. Consistent profit trading உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் சாஃப்ட்வேர் உங்களுக்கு கரெக்ட்டா என்ட்ரி எக்ஸிட் ரிவர்சல் பாயிண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்ப நம்ம சாஃப்ட்வேர் WinTrader 8.1 லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு மார்க்கெட் ரிவர்சல் பாயிண்ட் இப்போ ஃபேக் அப் டவுன்ஸ் கரெக்ட்டா ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இன்னைக்கு லைவ் மார்க்கெட் நேச்சுரல் கேஸ் ஈவினிங் மார்க்கெட்டுக்கு ஸ்ட்ராட்டஜி நேச்சுரல் கேஸ்ல காட்டி கொடுத்துடலாம். இப்போ நம்ம சாஃப்ட்வேர் WinTrader NSE மார்க்கெட்ல சப்போர்ட் பண்ற MCXல FOREXல எல்லா மார்க்கெட்ல சப்போர்ட் பண்ற இதுக்கு என்ட்ரி எக்ஸிட் ரிவர்சல் பாயிண்ட் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ இன்னைக்கு பார்த்துட்டா LNT நல்ல மார்க்கெட் ஆஃப்டர்நூன் அப்ராக்சிமேட் 12:30க்கு அப்புறம் மார்க்கெட் நல்லா மேலே போயிட்டு 3 டார்கெட்ஸ் அடிச்சிட்டு அதுக்கு முன்னாடி வந்த செல் சிக்னல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் எடுத்துட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் போயிட்டோம். அந்த ரிவர்ஸ் பாயிண்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக சாஃப்ட் இண்டிகேஷன் கொடுத்துட்டேன். அப்போ அந்த பாயிண்ட் எப்படி நமக்கு தெரியும்? இப்போ அந்த ரிவர்ஸ் போன பாயிண்ட் கரெக்டாக உங்களுக்கு ஐடென்டிஃபை எப்படி பண்ணலாம்? அது எல்லாமே இன்னைக்கு லைவில் உங்களுக்கு காட்டி கொடுத்துடலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நேச்சுரல் கேஸ் காட்டி கொடுத்துக்கலாம். இப்போ நேச்சுரல் கேஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ ஒரு செல் வந்திருக்கு. இப்போ இந்த ரெட் கலர் டவுன் ஆரோ தான் செல். இதுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு 8.1 ஸ்ட்ராட்டஜி. இதுக்கு ஒரு ஃப்ரீ லைவ் டெமோ. இப்போ 1 டே ஃப்ரீ ட்ரையல் ஃபுல் லைவ் மார்க்கெட் உங்களுக்கு காட்டி கொடுத்துக்கலாம். ஃபுல் லைவ் மார்க்கெட் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு செக் பண்ணணும்னு உங்களுக்கு வேணும். நான் உங்களுக்கு மார்க்கெட்டில் லைவ் மார்க்கெட்டில் எப்படி சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணும், அதுக்கு எப்படி ப்ராஃபிட் எடுக்கணும், அது எல்லாமே உங்களுக்கு பார்க்கணுன்னா கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் என்னுடைய நம்பர் இருக்குது. ஃபர்ஸ்ட் இது பார்க்குங்கோ. இது நேச்சுரல் கேஸ் லைவ் பர்ஃபார்மன்ஸு. இதுக்கு இப்போ ரேட் இந்த கார்னல் பார்க்கலாம். இது ரெட் கலர் டவுன் ஆறு செல்லு தான். இது க்ரீன் கலர் பை தான். இது செல் வரும்போது நம்ம கன்ஃபர்மேஷன் செக் பண்ணணும். இப்போ கன்ஃபர்மேஷன் செக் பண்ணோம்னா கேண்டில் கலரும் கீழே கன்ஃபர்மேஷன் வரணும். இது கேண்டில் கலர் ரெட்டு வரணும், கீழே கன்ஃபர்மேஷன் பார் ரெட்டு வரணும். இப்போ இது ரெண்டு ஓகே இருந்தால் நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பனிங் ரேட்டில் நமக்கு எடுத்துக்கலாம். இப்போ இது ஓகே இருந்தது. இதுக்கு சப்போர்ட்டிவ் க்ளோஸ் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே போயிட்டு இப்போ 2 டார்கெட் அடிச்சுட்டு தேர்ட் டார்கெட்டு பெண்டிங்கு தான். இப்போ தேர்ட் டார்கெட் பார்த்துட்டா 195.7 வரும்போது தேர்ட் டார்கெட்ஸும் அடிச்சிடும். இப்போ இது சிம்பிளாக இருக்கும் யூஸ் பண்ணதுக்கு. இப்போ பை வரும்போது இந்த மாதிரி தான் கேண்டில் கலர் க்ரீன். இப்போ இது இந்த சிக்கில் பார்த்துட்டு அந்த கீழே ரெட்டாக இருந்தது. இப்போ இது க்ரீன் வந்தது இந்த கேண்டில் தான். நெக்ஸ்ட் கேண்டிலுக்கு எடுக்க முடியும், அது மேலே போச்சு. அப்போ இது கீழே கன்ஃபர்மேஷன் பார் க்ரீனாக இருக்கும்போது மார்க்கெட் பையாக இருக்கும். எக்ஸ்ட்ரா கலர் வரும்போது தான் சைடு வைஸ் வரும். இப்போ உங்களுக்கு எக்ஸிட் பண்ணோன்னா அந்த ட்ரெண்ட் லைன் வைஸ் பார்த்துட்டு எக்ஸிட் பண்ணலாம். அல்ல அந்த கலர் சேஞ்ச் வரும் வரை நமக்கு ஹோல்ட் பண்ணோன்னா ஹோல்ட் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா கலரு அந்த ப்ளூ கலரு, ஆரஞ்சு கலரு, ஒயிட் கலரு, அந்த கலர் எக்ஸ்ட்ரா வந்து கலரு சைடு வைஸில் தான் வரும். இப்போ சைட்வேஸ் வரும்போது உங்களுக்கு அந்த போர்ஷனுக்கு மார்க்கெட் ரிவர்சல் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ ரிவர்சல் வரும்போது அந்த போர்ஷனுக்கு எக்ஸிட் பண்ணலாம். இப்போ அதே மாதிரி தான் LNTக்கு இன்றைக்கி கொடுத்தது. இப்போ LNTட இன்றைக்கி மார்க்கெட்டு பார்க்கும்போது செல் வந்தது இந்த போர்ஷன் தான். கீழே கன்ஃபர்மேஷன் பார் ரெட்டும் மேலே வந்தது இந்த கேண்டில் தான். அந்த கேண்டில் எடுத்தது சப்போர்ட் க்ளோஸ் பண்ணாமல் அந்த ரேஞ்சில் அது ஒரு ரிவர்ஸ் போயிட்டு அப்போ சப்போர்ட் பண்ணாமல் அந்த ரேஞ்சிலே மார்க்கெட் நின்றுருக்கு. அதுக்கப்புறம் ரிவர்ஸ் போகும்போது இந்த கேண்டில் இந்த ஹோலோ கேண்டில்ஸ் காட்டி கொடுத்து இந்த ஹோலோ கேண்டில்ஸ் இந்த கேண்டிலுக்கு எக்ஸிட் பண்ணலாம். இந்த கேண்டிலுக்கு தான் ரிவர்சல் பாயிண்ட். அந்த ரிவர்ஸ் போகும்போது நம்ம சாஃப்ட்வேர் கரெக்டாக அந்த டைமில் மெசேஜ் கொடுக்கும், க்ரோஸ் டவுன் க்ரோஸ் அப்பு. இது டவுனில் வரும்போது க்ரோஸ் அப்பு க்ரோஸ் அப்பின் ACC இந்த மாதிரி க்ரோஸ் அப்பின் LNT அந்த மாதிரி காட்டி கொடுக்கும். இப்போ அந்த மாதிரி சிக்னல் வரும்போது உங்களுக்கு எக்ஸிட் பண்ணலாம். அல்லாத சைட்வேஸ் காட்டி கொடுத்த அவர் ரெசிஸ்டன்ட் பிரேக் பண்ணிட்ட கண்டிப்பாக ரிவர்ஸில் தான் அந்த ரிவர்சல் பாயிண்டில் எக்ஸிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த பை பொசிஷன் வந்து கன்ஃபார்மில் தான். அது கீழே ஆல்ரெடி க்ரீனாக இருக்கும்போது இந்த கேண்டில் தான் வந்துட்டு. அப்போ அந்த கேண்டில் கன்ஃபர்மேஷன் செக் பண்ண வேண்டாம். கீழே ஆல்ரெடி பை சோனில் தான் இருந்தேன். அப்போ அந்த கேண்டில் வரும்போது டைரெக்டாக அந்த பொசிஷனுக்கு எடுத்துக்கலாம். அது 3 டார்கெட்ஸும் மேலே போடும். அந்த மாதிரி சிக்னல்ஸு 3 டார்கெட்ஸும் கண்டிப்பாக அடிச்சிடும். இப்போ சிக்னல் வந்துட்டு கன்ஃபர்மேஷன் முடிஞ்சிட்டு தான் சிக்னல் வந்துட்டு அது நல்லா பை தான். ஓகே, அதுக்கப்புறம் பஜாஜ் ஓட்டையும் பார்த்துட்டாலும் இந்த மாதிரி தான் சிக்னல் வந்த கன்ஃபர்மேஷன் அதுக்கு சப்போர்ட் க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா கீழே போச்சு மார்க்கெட்டு. இப்போ இந்த மாதிரி இன்றைக்கி மார்னிங்கில் IOC கண்டினியூஷன் மார்க்கெட்டு போகும்போது ரெசிஸ்டன்ட் பிரேக் பண்ணும்போது நெக்ஸ்ட் கேண்டிலுக்கு எடுத்துடல. ரெசிஸ்டன்ட் பிரேக் பண்ணி நெக்ஸ்ட் கேண்டில் நமக்கு போர்ஷன் வரும். இப்போ இது நல்லா மேலே IOC போச்சதுக்கு IOC போயிட்டு நல்லா மார்க்கெட்டு மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்ததுக்கப்புறம் எகெயின் க்ளோசிங் வரும்போது அது மேலே போயிட்டு இப்போ சிம்பிளாக இருக்கும். இப்போ இது பார்த்துட்டு இப்போ நேச்சுரல் கேஸ் பார்த்துட்டு இப்போ ஒரு ஆரஞ்சு கேண்டில் வந்திருக்கேன். இப்போ இது 2 டார்கெட்ஸ் அடிச்சதுக்கப்புறம் மேலே போகும்போது அந்த ஆரஞ்சு கேண்டில் ஃபார்ம் ஆகும்போதே நமக்கு எக்ஸிட் பண்ணலாம் தைரியமாக.
இந்த மாதிரி தான் நமக்கு செக் பண்ணதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி போகும்போது இந்த மாதிரி நமக்கு கண்டிப்பாக நம்ம சாஃப்ட்வேர் அலர்ட் மெசேஜும் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி க்ரோஸ் அப் அந்த மாதிரி அலர்ட் மெசேஜ் காட்டி கொடுக்கும் ഇവിടെ நேச்சுரல் கேஸில். சாஃப்ட்வேர் எப்படி ஒர்க் பண்ணணும்னு லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு பார்க்கணுன்னா கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம். என்னுடைய நம்பரில் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நம்பர் கொடுத்துருக்கேன். இப்போ லைவ் மார்க்கெட் பார்த்துட்டு உங்களுக்கு சாஃப்ட்வேர் எப்படி ஒர்க் பண்ணணும்னு நல்லா தெரியும். ஓகே, தேங்க்யூ.